சிக்கன் டிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மோத்தி மஹாலில். ஸோ அந்த சிக்கன் டிக்கா வந்து நிறைய வந்து மிஞ்சும். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, சிக்கன் டிக்கா எடுத்துட்டு ஒரு ரெட் கலர் கிரேவியில் போட்டு அதுக்குள்ள கொஞ்சம் பட்டர் க்ரீம் போட்டுட்டு சிக்கன் டிக்கா மசாலான்னு ஒரு கிரேவி பண்ணிட்டார். சிக்கன் டிக்காவோட அந்த சிக்கன் டிக்கா மசாலா ஜாஸ்தி ஓடும். ஸோ எது வேஸ்ட்டுக்காக பண்ண டிஷ்ஷு கடைசியில் என்னாச்சு, இது பாப்புலர் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பஃப்லோன்னு ஒரு ஊரில் விங்ஸ், சிக்கன் விங்ஸ், ஒரு காலத்தில் சிக்கன் விங்ஸ் யாருமே தொட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆமாம். ஸோ பஃப்லோ என்ன பண்ணோன்னா அந்த விங்ஸை வந்து ஒரு மாவு போட்டு டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அது ஒரு சாஸ் போட்டுட்டு அது மாதிரி ஒரு அட்ராக்டிவாக கொடுத்ததுனால இன்றைக்கி சிக்கனோட வந்து விங்ஸ் விலை ஜாஸ்தி. ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து 200-250 ருபீஸ் இருந்தால் விங்ஸ் வந்து 80 ருபீஸ். பட் டுடே சிக்கனோட கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி வந்து தூக்கி போட வேண்டிய பொருளை வந்து வச்சு நல்ல டேஸ்ட் கொண்டு வருதுங்கிறது ஒரு ஷெஃபோட திறமை. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் எக்கனாமிக்ஸில், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஹவு நாட் டு வேஸ்ட், ஹவு டு கெட் மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் இதெல்லாம் கற்றுட்டோம், நிறைய கற்றுட்டோம்.